நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரியா ஃப்ளும்னால், பொன்னேர்லேருந்து வரேன். இவங்க என்னோட சிஸ்டர். கடந்த ஆண்டு வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை வந்து சில இடத்துல கிடைக்கும், ஆனால் வந்து நான் நின்றுடுவேன். நான் வந்து இப்படியே வேலை தேடிட்டு இருந்தேன். கிட்ட வந்து கிடைக்கும் போது என்னாகும், ஏதாவது தடங்கள் ஆகிடும், வேறு ஒருத்தவங்களுக்கு வேலை போயிடும். இதே மாதிரி அங்கிளுக்கு மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு. அங்கிள் வந்து சொல்வார், உனக்கு பெஸ்ட்டானது கிடைக்கும், சகரியா 4:6 படி தேவனுடைய ஆவியினால் இது கிடைக்கும்னு சொன்னார். அதன்படி ஜபிச்சுட்டு இருந்தேன். ஜூன் 16 வந்து ஏஞ்சல் டிவியில் வந்து தீர்க்க தரிசன மாநாட்டில் வந்து அங்கிள் ஜெபத்தில் வந்து என் பேர் ஃபிலோமினால்னு சொன்னார். சொல்லிவிட்டு தேவனுடைய ஆவி உண்மையில் இறங்குவதாக, இடிந்து கிடக்கிற உன் வாழ்க்கை வந்து கட்டப்படும்னு சொன்னார். அவர் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கடுத்த சனிக்கிழமையில் வந்து நான் அசென்ஷியலில் வந்து ஜாபுக்காக போயிட்டு எனக்கு அன்றைக்கே வந்து வேலை கிடச்சிது. கர்த்தர் கிருபியாக எனக்கு வந்து அந்த வேலையை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செமஸ்டர் ரிசல்ட்காக ப்ரே பண்ண லாஸ்ட் மந்த்து. அங்கிளுக்கு மெயில் பண்ணும்போது அங்கிள் வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ஒரு ரிசல்ட் வந்து அதிகமாக வரும்னு சொன்னார். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் டைம்ஸ் எனக்கு மார்க் கிடச்சிது. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆனகரத்துலேருந்து வரேன். எனது மகளுக்காக திருமணத்துக்கு 2 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அடைக்கலை பட்டணத்துக்கு வந்தபோது பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி 2 மாதத்துலேயே ஏற்ற துணை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கே கோடானு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரீதா, என் ஹஸ்பண்ட் பேர் ஷாம்பாக்கியம். எங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 29 தான் மேரேஜ் ஆச்சு. என்னுடைய சாட்சியே வந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிதான் எங்களுடைய திருமணமே நடந்துச்சு. எங்களுடைய மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 தலைமுறையாக சாபத்தின் காரணமாக பெற்றோர்கள் முன்னிருந்து கல்யாணமே பண்ணி வைக்கலை. ஆனால் என்னுடைய மாமியாரும் இந்த மாதம் நடத்த அன்பரின் பாதத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிச்சு எங்களுடைய திருமணத்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நடத்தி வச்சதற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்திற்கு சித்தமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஈசாவின் வேருக்குள்ளே வேர் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதமான வேர்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு லீபனோனின் வேரை போன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். லீபனோனின் வேர் என்று வேதம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 7வது வசனமும், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் அவனிடத்தில் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள், அவன் வாசனை லீபனோனில் உள்ள திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங்கே லீபனோனின் வேருடைய ஆசீர்வாதங்கள். லீபனோன் என்கிற தேசத்தினுடைய விசேஷித்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அங்கே கேதுரு மரம்னு ஒன்று இருக்கு. அந்த கேதுரு மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என்ன காற்று அடித்தாலும் சூறாவளி அடித்தாலும் அந்த கேதுரு மரத்தை அசைக்கவே முடியாத காரணம் என்னன்னா, இந்த கேதுரு மரத்தினுடைய வேர்கள் ஆழத்துக்குள்ளால போய் படர்ந்து வெளியே கிடக்குமா. நல்ல கவனமாக கேளுங்க.
இந்த கேதுரு மரத்தினுடைய வேர் ஆழத்துக்குள்ளால போய், மேலோட்டமா அல்ல, ஆழத்துல போய் சுத்தி படர்ந்து, எப்படி மேல கிளைகள் படர்ந்து கிடக்கிறதோ அதுக்கு ஈக்குவலா வேர்கள் கீழுக்குள்ள படர்ந்து கிடக்குமாம். அதுதான் கேதுரு மரத்தினுடைய விசேஷித்த தன்மை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ லீபனோன்ல கேதுரு மரத்தினுடைய வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டு என்ன புயல் அடித்தாலும் அசையலையோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கை இனி ஸ்டெடியா இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஸ்டெடியா இருக்கணும். உன்னுடைய தொழில் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஸ்டெடியா இருக்கணும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படி ஸ்டெடியா இருக்க வேண்டும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஊழியம் அப்படி ஸ்டெடியா இருக்கணும். உன்னுடைய மைண்ட் அதே போல ஸ்டெடியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்ல, லீபனனை போல வேரூன்றி நிற்பாய். யார் தெரியுமா லீபனோனை போல வேரூன்றி நிற்பார்கள்? ஈசாயின் வேரோடு கூட இணைந்து பூட்டப்படுகிற வேரூன்றி நிற்கிற பிள்ளைகள் தான் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வேரூன்றி நிற்பார்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு பிறகு அப்படி நம்ம ஆண்டவரோட வேரூன்றி நிற்கும் பொழுது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தினுடைய பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த கேதுரு மரத்தினுடைய பாக்கியத்தின் நிமித்தம் என்ன அடுத்து நடக்கிறது? அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்பி வருவார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்பவுமே ஸ்டெடியா நம்முடைய லைஃப்பை ஓட்டணும்னா, உடைய தொழில் ஸ்டெடியா இருக்கணும். முதல்ல உங்க மைண்டு ஸ்டெடியா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் யார் ஸ்டெடி மைண்ட் இல்லாத இப்போ ஒன்று அப்போ ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், உங்க புருஷனா இருக்கிறான், எல்லாருடைய மைண்டை ஸ்டெடி மைண்ட் ஆக்குற, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஸ்டெடி மைண்ட் இல்லாததுனால தான் நிறைய நஷ்டங்கள், ஸ்டெடி மைண்ட் இல்லாததுனால தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். வேதம் சொல்லுகிறது, ஸ்டெடி மைண்ட் இல்லாதவன் எங்கே நிலை நிற்க மாட்டானா. அதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரு மன நிலையுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெட்ட மனசு உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரெட்ட மனசு உள்ளவன் எங்கேயும் ஸ்டெடியா இருக்க மாட்டான். இங்கே வேலை செய்ய மாட்டான், அங்கேயே வேலை செய்ய மாட்டான், இந்த தொழிலையும் ஒழுங்கா செய்ய மாட்டான், அந்த தொழிலையும் செய்ய மாட்டான். அதுதான் ரெட்ட மனசுக்காரன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனநிலையோட உள்ள அத்தனை பேருக்கும் மைண்டை ஸ்டெடியாக்குறார். மைண்டு ஸ்டெடியானாதான் அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் ஸ்டெடியா ஓடும். மைண்டு ஸ்டெடி இல்லாமல் லைஃப் ஸ்டெடி ஆகாது. மைண்டு ஸ்டெடி இல்லாமல் அவனுடைய எதிர்காலம் ஸ்டெடியா இருக்க முடியாது. ஏன்னா குழப்பிக்கிட்டே இருப்பான். குழப்பத்தின் ஆவிகள் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குழப்பம் 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 குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. குழப்பத்தினுடைய அடுத்த வெளிப்பாடு புலம்பல். குழம்பிட்டான்னா போதும், புலம்ப ஆரம்பிச்சிருவான். அவனும் குழம்பி எல்லாரையும் குழப்பி விட்டுருப்பான். காரணம் என்ன? மைண்ட்ல ஒரு ஸ்டெடினஸ் இல்லை. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் முதல் பிளஸிங் அந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஸ்டெடி மைண்ட், வேரூன்றி நிற்கிற லீபனோனை போல எதெடுத்தாலும் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். டிசிஷன் மேக்கிங் ஆண்டவருக்குள்ள. இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவருக்குள்ள வேரூன்றி அவர் மேல நீங்க கட்டப்பட்டு அவருக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா he will be the decision maker. நீங்க அல்ல. நீங்க டிசிஷன் எடுக்கிறதுனால தான் தவறுகள் நடக்கிறது. நீங்க டிசிஷன் எடுக்கிறதுனால தான் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தவறா சூஸ் பண்றோம். நம்ம டிசிஷன் எடுக்கிறதுனால தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையை தவறா சூஸ் பண்றோம். நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய கோர்ஸ் படிப்பை தவறா செலக்ட் பண்றோம். காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள வேரூன்றி அவர் மேல கட்டப்பட்டு அவருக்குள்ளால வாழ்ந்தா அவர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவார். இன்னைக்கு நம்மவா ஒன்ன செலக்ட் பண்ணி வச்சுட்டு சைன் பண்ணுங்க ஆண்டவர் எடு கேட்கிற இல்லை. இன்னைக்கு பிறகு அந்த காரியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. அதுதான் ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி வளருகிற அனுபவம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மைண்ட் ஆண்டவர் ஸ்டெடியா கொடுப்பார். அப்ப ஸ்டெடி மைண்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இன்கம் ஸ்டெடி ஆகிடும், அவனுக்கு வருமானம் ஸ்டெடி ஆகிடும், அவனுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்டெடியாக கொடுப்பார். ஸ்டெடியான பிஸ்னஸ் ஆண்டவர் கொடுப்பார், ஸ்டெடியான ஜாபை கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஜாப் ஸ்டெடியா இல்லை, அதனால எதையும் நான் நிர்ணயம் பண்ணி வீடு வாங்க முடியலை. ஏன்பா இன்னும் ஒரு வீடு வாங்கலை? இல்லை எனக்கு ஜாப் ஸ்டெடி இல்லை, அதனால வீடு வாங்கலை. எப்போ எங்கே தூக்கி போடுவான்னு சொல்ல முடியாது, அதனால அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சிருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் ஸ்டெடியா இருந்தால் தான் அநேக ஆசீர்வாதங்களை மக்கள் பிளான் பண்ண முடியும். ஒன்று குழம்பிக்கிட்டே ஸ்டெடி இல்லாமல் இருக்கும் பொழுது, இதை பண்ணனா நாளைக்கு இங்கேருந்து தூக்கி அங்கே போட்டால் என்ன பண்ணுறது, இதை பண்ணனா நாளைக்கு வேலையை விட்டு எடுத்துட்டா என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவை எல்லாவற்றுக்கும் இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் முடிவை கொண்டு வரும்படி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் பிடுங்க மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு வேணும். அப்போ பாருங்க, அப்போ ஸ்டடி மைண்ட் ஆயிடுச்சுன்னா இன்கம் ஸ்டடி ஆகிடும். அப்போ இன்கம் ஸ்டடி ஆன உடனே என்ன ஆகும்னா, நம்முடைய ஸ்டடி மைண்ட் ஆகி ஸ்டடி இன்கம் வந்த உடனே அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் மறுபடியும் திரும்பி வருவார்கள். அடுத்த பிளஸ்ஸிங் அதிலிருந்து கண்டினியூட்டி வருது பாருங்க. முதல்ல ஸ்டடி மைண்ட், அதுக்கு அடுத்த கண்டினியூவேஷன் என்ன, ஸ்டடி இன்கம், ஸ்டடி லைஃப், ஸ்டடி பிஸ்னஸ், ஸ்டடியான மினிஸ்ட்ரி எல்லாம் வரும். அப்போ இது ஸ்டடி ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் தானா இணையும். சில குடும்பங்களில் மனைவிமார்களே புருஷனை விட்டுட்டு ஓடுறதுக்கு நிறைய காரணம் என்னென்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அவரால் குடும்பத்தை நடத்த முடியலை. சரியான விதத்தில் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையோ அவங்களுக்கு செலவுக்கு தேவையான ஒன்றையும் நம்ம மீட் அவுட் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால வெக்ஸாகி இருப்பாங்க. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. வேற ஏதோ ஒரு காரணம் கிடைச்ச உடனே அதை பிடிச்சிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா, இவன் நம்மளை ஒழுங்காக வச்சு நடத்த மாட்டான், ஒழுங்காக சோறு போட மாட்டான், நாளை பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிட்டேன்னா இவனால் குழந்தைகளை வளர்க்க முடியாது அப்படின்றதெல்லாம் இந்த இன்கம் சோர்ஸை வச்சு அவங்க அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண உடனடியாக இதை வச்சுட்டு வெளியே போனால் 4 பேர் சொல்லலாம், இதுக்காக வந்த, ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்தாவது இருக்கிறத வச்சா பொழைச்சிக்கலாமே, நீ இதுக்கு வேண்டி ஏன் வந்தேன்னு சொல்லி எல்லாரும் குற்றம் சொல்லுவாங்கன்னு இதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. உப்பு சப்பு இல்லாமல் வேற ஏதோ ஒன்று இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு நான் வெளியே போகிறேன் போயிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஸ்டடி இன்கம் எல்லாம் ஸ்டடி ஆயிடுச்சுன்னா ஓடுறவங்க எல்லாம் தானா திரும்பி வருவாங்க. அழகாக இந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசி அப்படியே கொண்டு வராரு பாருங்க. முதல்ல ஒன்று லீபனோனை போல ஸ்டடி பண்ண போகிறேன், ஸ்டடி பண்ணிட்டு ஒன்று ஸ்டடியான இன்கம்மை கொடுக்க போகிறேன். அடுத்து அந்த வசனத்தினுடைய கண்டினியூஷன், உன் நிழலில் குடியிருந்தவங்க எல்லாம் மறுபடியும் உன் நிழலுக்கு திரும்பி வருவாங்க, உன் நிழலுக்கு திரும்பி வருவாங்க. அப்படின்னா பிரிந்து போன குடும்பங்கள் இணையும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்ன காரணத்தினால போனாலும் சரி. ஒரு முறை ஒரு சகோதரி வந்தா, என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் உன் புருஷன் வீட்டிலேருந்து வந்துட்டேன்னு ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணார், ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போ அந்த பிள்ளை சொன்ன ஒரே காரணம் என்னென்னா, அவர் ஸ்டடி மைண்டே கிடையாது அங்கிள், அவங்க கூட யார் வாழ முடியும், இப்படியே சொல்கிறான் மரியாதை இல்லாமல், அவங்க கூட யார் வாழ முடியும், மைண்டே ஸ்டடி இல்லை. இப்போ ஒன்று சொல்கிறான், அப்புறம் ஒன்று சொல்கிறான், நாளைக்கு நான் பிள்ளையை பார்த்துக்கிட்டு நாளைக்கு நானும் தெருவில் நிற்கணுன்றா. நான் சொன்னேன், நீ உன் புருஷன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த ஆண்டவரே நீ தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரன்னு சொன்னேன்னா ஆண்டவர் கொடுப்பார். உனக்குள்ளால ஒரு அவிசுவாசம், அவனுக்கு ரெட்ட மனநிலை, உனக்குள்ள அவிசுவாசம், ரெண்டும் சேர்ந்தா எப்படிமா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவரையும் கூப்பிட்டு இவளையும் கூப்பிட்டு ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால சாதாரணமாக ஒரு சின்ன பேக்கரியில் வேலைக்கு தான் அந்த பையன் சேர்ந்தான். பேக்கரி வேலை, ஒரு வேலையும் கிடைக்கல. பிஏவா பிஎஸ்சி என்னமோ படிச்சிருந்தேன், டிகிரி படித்த பையன். கடைசியாக ஒரு பேக்கரியில் தான் வேலை கிடைச்சிது. நான் சொன்னேன், நீ வேலைக்கு போகாதனால தான் உன் மனைவி ஒன்றை விட்டு போயிருக்கிறான், முதல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போ, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு 2 பேக்கரியில் அவங்க முதலாளி கூட இவர் பார்ட்னர். முதல்ல இருந்த பிராஞ்சில் வேலை செய்தார். அவருடைய கடின உழைப்பை பார்த்து இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 2 பேக்கரியை வேற வேற பிரான்ச்சஸ் போட்டுட்டு இதில் பார்ட்னராக இவரை போட்டு வச்சுட்டு இன்னைக்கு பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்கிறான். என் அன்பு சகோதரனை சகோதரி, எப்பொழுது தெரியுமா இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும்? முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் சொன்னேன், நீ ஒரு வேலைக்கு போ, ஏதோ ஒரு வேலைக்கு போ. வேலைக்கு போகாமல் நீ வீட்டிலே இருந்தீங்கன்னா மனைவி வீட்டில் இருக்க மாட்டேன்றா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யார் இருந்தாலும் ஆரம்பம் அற்பமாக இருந்தால் இன்னைக்கு செலக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான் போவேன், அந்த வேலை கிடைச்சாதான் போவேன், இது எனக்கு செட் ஆகலை, அது உனக்கு செட் ஆகலை. லைஃபு ஃபுல்லாக ஒன்றுமே செட் ஆகாமல் தான் ஓடுவீங்க. அப்படி அல்ல. லைஃப்பில் கஷ்டப்பட பழகி கொள்ளுங்கள். எவ்வளோக்கோளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கோளோ நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆடைகளுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஊருக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகளை வளர்க்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மேலே வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசம், கடினமான உழைப்பு, டெடிகேஷன். அவங்க வேலையில் ரொம்ப டெடிகேஷனாக இருப்பாங்க, ஏனோ தானோன்னு இருக்க மாட்டாங்க. அதுக்கு வசனம் இருக்கான்னு நீங்க கேட்பீங்க. வசனம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? தன் வேலையிலே ஒரு மனுஷன் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால், அப்படின்னா ரொம்ப டெடிகேட்டடா தன்னுடைய வேலையில தொழிலில சீரியஸா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் ஒரு நாளும் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானா. அவ பாருங்க, நீங்க என்ன வேலையா இருந்தாலும் என்ன தொழிலா இருந்தாலும் அதுல சீரியஸா இருக்கணும், டெடிகேட்டடா இருக்கணும், அதை உண்மையா செய்யணும், அர்ப்பணிப்போடு செய்யணும்.
நான் சொன்ன சகோதரர் இன்னைக்கு 2 பேக்கரிக்கு பார்ட்னராக இருக்கணுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவரிடத்துல கொடுக்கப்பட்ட சின்ன பொறுப்பில் அவன் உண்மையாக இருந்ததுனால அவங்க முதலாளி பார்க்குறாரு, 2 பிரான்ச்சஸ் கூட நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இவனே பார்ட்னராக போட்டால் டே அண்ட் நைட் கடந்து கஷ்டப்படுறான், உழைக்கிறான், நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அவன் உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் தேடி வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அப்போ முதல்ல ஸ்டெடி மைண்ட், அடுத்த ஸ்டெடி இன்கம், அடுத்தது பிரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாம் கூடி மறுபடியும் உன்னுடைய நிழலுக்கு கீழே வருவாங்க. வசனம் சொல்லுகிறது, குடியிருக்கிறவர்கள் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து. அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு டெவலப்மெண்ட் ஆண்டவர் கொடுப்பார், ஒரு செழிப்பை கொடுத்து. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திராட்சை செடிகளை போல வளருவார்கள். முதல்ல ப்ராஸ்பரிட்டி, அடுத்து டெவலப்மெண்ட். அப்படின்னா அடுத்தடுத்த கிளைகள், உன்னுடைய தொழிலில் கிளைகளோ பிஸ்னஸில் அடுத்த டெவலப்மெண்ட் சைடோ அடுத்தடுத்து போகிற ஆண்டவர் எப்படி விரிவாக கொண்டு போகிறார். இதெல்லாம் எப்போ தெரியுமா? ஆழத்தில் போய் வேறுண்டி நின்னாதான் உனக்கு இப்படிப்பட்ட காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ப்ராஸ்பரிட்டி, அதுக்கப்புறம் செழிப்பு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டு, பிரான்ச்சஸ், அடிஷனல் பவர்ஸ், அடிஷனல் இன்கம், இதெல்லாத்தையும் ஆண்டவர் வழி பண்ணுவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாசனை லீபனோனில் உள்ள திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்குமா. லீபனோன் தேசத்தில் உள்ள திராட்சை செடிகளில் உள்ள அந்த திராட்சை பழங்களுக்கு தனி வாசனையாக இருக்குமா. அதை போல ரொம்ப வாசனையாக இருக்குமா. இந்த வாசனை எதுக்கு அடையாளம்னா பெயர் புகழுக்கு அடையாளம். அப்போ பாருங்கள், ஆண்டவருக்குள்ள வேரூன்றி நின்னா ஸ்டெடியாக டிசிஷன் எடுப்போம், ஸ்டெடி மைண்டாக இருப்போம். அது என்ன பண்ணனா ஸ்டெடி இன்கம்மை கொண்டு வரும். அந்த ஸ்டெடி இன்கம் வந்த உடனே பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிடும், குடும்ப சமாதானத்தை கண்டுறோம். ஓகே, கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கிறார், கூட இருக்கலாம், பிள்ளையாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எல்லாரும் வந்துடுவாங்க, ஒன்றா சேர்ந்துருவாங்க. அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்ல செழிப்பை கொடுக்குறாரு, அடுத்து டெவலப்மெண்ட் சைடில் கொண்டு போகிறாரு, அடுத்து பேரையும் புகழையும் கொடுக்குறாரு. இத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. நெடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாரும். நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க. எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. தலை குனிஞ்சு வாழ்கிறேன், தலை காட்ட முடியலை என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும். என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும். வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். சொந்த வீடு வாசலுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து தந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.